वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्। तत्र उपलब्धिर्नाम शास्त्रतः विषयेव उपलब्धो भूतत्वात्मकाः इति विरुद्धम्। एवं आरावद् संगुरुवाच प्रयुक्तस्तव समुदयः यतस्तेषां प्रत्ययानां नियमेन अशेषतः उपलब्धेरेव अपरिणामित्वात् कूटस्थत्वसिद्धौ निश्चयहेतुमेव अशेष सिद्धप्रकार उपलब्धिं संशयहेतुमार्थः। यदि तव परिणामित्वं स्यात् अशेष स्वविषय सिद्धप्रकार उपलब्धिर्न स्यात् चित्तस्यैव स्वविषये यथा तद्विषयाणां स्वविषये न च तथा आत्मनः तव स्वविषये एकदेश उपलब्धिः अतः कूटस्थतैव तव। ஆத்மதத்துவத்தை நான் நான் எனக்கூடியதான தத்துவம் என்னது என்று சொல்வதற்காக உபதேச சாஸ்திர பிரகரணம் அதுல இந்த பகுதி ஆரம்பிக்கப்படுது. நம்ம வாழ்நாள்ல இத்தனை வருஷமா வாழ்ந்துருக்கோம். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடியதான பல விஷயங்களை அறிந்திருப்போம். ஆனா நான் யாருங்கிறத மட்டும் நமக்கு அறியல. தெரியல. ஏன் தெரியல? ஒண்ணு, நம்மளை பத்தி நம்ம விசாரிக்கிறோம். அதனாலதான் நமக்கு எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் உண்டு. ஏன்னா பொருள்கள் வரும் பொழுது அதை எப்படி கையாளணும் என்கிறது நமக்கு தெரியல. ஒரு துன்பம் வந்தாலோ ஒரு இன்பம் வந்தாலோ ஒரு கைத்தம் வந்தாலோ உஷ்டம் வந்தாலோ எப்படி நான் என்னை மாற்றிக்கொள்ளணுங்கிறது தெரியும். கொஞ்சம் பேர் கவலைப்படுறானே தவிர ஏன் வந்தது இது என்னை எப்படி காட்டுறதுங்கிறத நமக்கு உண்மை புரியல. இப்ப ஒண்ணு சொல்றாரு, நமக்கு நமக்குள்ள நான் எதை சொல்றேனோ அந்த நான் என்கிறது எது என்று கவனிக்கலாம். சிம்பிள். நான் என்கிறதை நீங்க நல்லா யோசனை பண்ணி பார்த்தா நம்ம பறவைகளை நான் என்கிறோம். கண்ணு பார்த்தால் நான் பார்த்தேன், காது கேட்டா நான் கேட்டேன், கால் நடந்தா நான் நடந்தேன், மனசு யோசனை பண்ணினா நான் யோசித்தேன், புத்தி தீர்மானம் பண்ணினா நான் தீர்மானம் பண்ணினேன், மூச்சுக்காத்த மூட்டு நூலியும் வழியில் நீங்க இழுத்தா நான் உச்சுவாச விசுவாசங்கள் பண்ணுறேன், மூச்சுக்காத்த நான் வாங்குறேன். இல்ல நான்கிறது யார் செஞ்ச வேலையை நீ இருக்கிறேன். இல்ல நானுங்கிறது வசைய என்ன இருக்கு, யார நான் சொல்றேன். இதை யோசனை பண்ணி கேட்கறேன்னா தெரியும். ஆனா எப்ப இந்த கூட்டங்கள் எல்லாமே நான்கிறதோ அப்ப நான்கிறத விட வேறானவர். எல்லாருமே நான் சொல்றான். ஆனா ஒருத்தர் எல்லாரும் நானா இருக்க முடியாது. ஏன்னா நான் சிங்குலம் தான், குருவம் தான் இருக்கும். இதுக்குள்ள நான்கள் இருக்காது, ஒரு நாள் தானே இருக்கலாம். அப்ப அந்த ஒரு நான் யாரு சொல்லிட்டு இருக்கேன் வேதனை பண்ணி பார்த்தா வேதம் நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்றதுக்காகத்தான் வேதம். முதல்ல தெரிஞ்ச விஷயம் வேதம் சொல்லாது, சொன்னாலும் பிரமாணம் இருக்கு. நாம் புலன்கள்னால எதை அறிகிறோமோ அது எதற்காக எது சொல்லணும் வேண்டிக்கு தெரிய, எது நமக்கு தெரியாதோ எதுக்கு நமக்கு புரியலையோ அதை சொல்லும். உள்ளூர் இருக்கிற ஆத்ம தத்துவம் இருக்கிற ஆத்ம தத்துவம் ஏதோ ஒரு சக்தி, சக்தி, சம் பவர். பவர் சக்தின்னு பவர், எலக்ட்ரிக்கல் பவர், மெக்கானிக்கல் பவர், அதே போல பௌத்திக சக்தி, அதே போல வித்யுத் சக்தி, அதே போல நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு பவர் இருக்கு. அதுக்கு சிற்சக்தின்னு இருக்கு. சிற்சக்திக்குத்தான் சைத்தன்யம் இருக்கு. அந்த சைத்தன்யமானது இருக்கும் பொழுது எல்லா உறுப்புகளும் தன் தன் வேலையை செய்யறது.
எப்படி கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, எல்லாம் பண்றோம். எப்படி கரண்ட் இருந்தா மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேலை செய்யறதோ அதே போல உள்ள சக்திக்கு நிறுத்தர பதியத்தோம் வேலை. எப்பொழுது சிஸ்டத்தை ஆஃப் ஆயிடுதோ அப்பொழுது இந்த மனுஷன் போயிட்டாங்க. பவர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு பொருளும் வேலை. அதே போல இந்த சிஸ்டத்தையாவது இதை விட்டு ஸ்டாப் பண்ணி கொடுத்ததுன்னா மனுஷன் போயிட்டான்னு சொல்றேன். இந்த சிஸ்டத்தையாவது இதை மாறாததுன்னு வேலை சொல்றாங்க. அங்கே ஏற்படும் இந்த சிஸ்டத்தையானது அதனுடைய தயவுனால எல்லா பொருள்களும் எல்லா உருப்படிகளும் செஞ்சுட்டே இருக்கிற வேலைய அது மட்டும் மாறல. இங்கேதான் பெரிய சந்தேகம் வருது. யாரு எந்த வேலை செய்யறாளோ அவளுக்கு அந்த பொருளானது அழிஞ்சு போறதுன்னு நம்ம பார்த்தோம். இல்லையா? நீங்க எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரெஃப்ரிஜரேட்டரோ ஹீட்டரோ அல்லது மிக்சியோ ஏதோ வச்சுக்கலாம், எதுவும் நீங்க உபயோகப்படுத்திட்டே இருந்தா அது செஞ்சு போறது அழிகிறதுன்னு ஒத்துக்கலாம். அதே போல நம்ம சரீரத்துக்குள்ளேயே கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இவைகள்லாம் இருக்கு. இவைகள்லாம் பிறந்தப்ப இருந்ததான ஒரு நிலைக்கும் இப்ப இருக்கக்கூடியதான நிலைக்கும் பார்க்கலையானால் மாறுதல் இருக்கா இல்லையா? வேற இதே செஞ்சு போறதா இல்லையா? ஆனா உபரிசத்து மட்டும் என்ன சொல்றது, இந்த நான் எனக்கூடியதான சக்தி இருக்கு, சிற்சக்தி இருக்கு, அது மட்டும் மாறல. அதுல ஒரு மாறுதலும் இல்லை. அது ஒரு மாறுதலும் இல்லை என்கிறது சம்ஸ்கிருதத்துல பதம் இன்யூட்டபுள் கூட்டஸ்தம். மற்றவைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கு. மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான பொருள்களின் நடுவில் இருக்கிறவர் மாறவில்லை. அவர் மாறாட்டனால்தான் எல்லாவற்றையும் அறிகிறார். உங்களுக்கு என்னென்ன அறிவு வருதோ எல்லாவற்றையும் அறிகிறார். கண்ணால பார்க்கும் பொழுது என் கண்ணு சிவப்பான பொருளை பார்த்தது, என் காது இதை கேட்டது. ஒண்ணு ஞாபகத்திலும் நீங்க வாழ்க்கையில எதை பார்க்கிறீங்களோ பார்க்கிறதை எல்லாவற்றையும் அறிகிறவர் ஒருவர் இருக்க. அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா நீங்க எதை பார்த்தாலும் நான் இதை பார்த்தேன், நான் இதை அறிந்தேன், நான் இதை பார்த்தேன் உங்களுக்கு ஞாபகம். நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம். சில பேர் சில சொப்பனங்கள் அதுல இணைந்து சொல்லணுமா என்ன சொன்னா அதை சிரிப்பா, அது சொல்ல மாட்டேன். அதே விஷயங்கள எல்லாருமே சும்மா சொல்றதுனால வெறும் பிள்ளை எல்லாத்தையும் காட்டு சொல்லுவேன். அந்த சம்பளம் மட்டும் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன்னு சொல்றது அதெல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி சில ரகசியங்கள் அவ மனசுல அப்படியே எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லல அப்படின்னு அதற்கு கேட்கிறேன். நான் சின்ன விஷயம் நினைச்சேன் அவ்வளவுதான். ஆனா எல்லாமும் உங்களுக்கு தெரியும். உங்க மனசுல என்னென்ன ஐடியாஸ் வருதோ எல்லாரும் உங்களுக்கு தெரியும். இதை அறிந்தவர் ஒருத்தர் இருக்கிறார். அறிந்தவர் அவர் என்ன பண்ற தெரியுமா? அறிந்தவர்னா அனுப்பிடுறதா இல்லை, அது ஒரு விவகாரம். நம்ம என்ன பண்றோம், நம்ம அதுக்கே நிறைய லெட்டர்ஸ் வருது. ஒரு நிறைய 50 லெட்டர் வருது உங்களுக்கு. என்ன பண்றேன், சிலது வச்சுக்கிறேன், இது சிலதை டிஸ்போஸ் ஆஃப் பண்ணிருக்கேன். சிலதெல்லாம் லெட்டர் பார்த்ததுமே போட்டுறேன். அதை படிக்கிறது கூட இல்லை சொல்லலாம். சிலது வச்சுக்கிறேன். இன்னும் சிலதை ஆக்ஷன் எடுக்கணும். நான் சில ஒரு மூலை வைக்கிறேன், எடுக்கவே இல்லை. அது 7க்கு 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே சிலதெல்லாம் நடக்கும். அதே மாதிரியே நம்ம மனசுல வரக்கூடியதான இன்ஃபர்மேஷன் எத்தனையோ உள்ள காலம் வந்து ராத்திரி இத்தனை பொருள்களை பார்க்கிறேன். எதையோ பார்க்கிறேன், எதையோ தெரிஞ்சுக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு இவைகள்லாம் எங்க போறது எங்கேயும் போல நமக்குள்ளே இருக்கு. அப்படி ஞாபகம் இதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்றா போல இது டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றது, எல்லாமும் லெட்டர் எப்படி சார் எனக்கு தெரியும். அதான் வயசு நோக்கி இப்ப நீங்க எல்கேஜி அப்ப ஒரு குரூப் போட்டோ கொடுத்தேன். அது ஒரு நாள் ஏன் போட்டது ஒரு 40 வருஷம் அதை எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்தா ஒருத்தரும் ஞாபகம் இல்லை.
மட்டும் பார்த்ததுன்னா இது சொல்ல சீக்கிரமா இருக்குங்கிற அப்ப இருக்கிற பொம்மைக்கு இப்ப இருக்கிற பொம்மைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும் இல்ல. அதுக்கப்புறம் என்ன அங்கிருந்து ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் குழந்தைகளோடயே படிக்க ஆரம்பிச்சேன். அவளை பார்த்தாலும் கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வாழ்க்கையில அவ வந்து அவ அப்பப்ப கான்டாக்ட் இருக்கு, அவளை இருந்தாளு அப்படின்னு ரெகக்னைஸ். அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்து நம்ம கிட்ட ஒன்றும் படிச்சேன் நானும் இந்த மாதிரி போட்டோ எடுத்து காமிச்சு இந்த மாதிரி உங்க பக்கத்துல உட்காருன்னு காமிச்சேன். அது போட்டோ பார்க்கறா, இது பார்க்கறா, அது பார்க்கறா, சரி ரொம்ப தெரியும். என்னாச்சு நம்ம மனசுல அத்தனை இன்ஃபர்மேஷன் கோடிஃபைடா உள்ள இருக்கு. அதனாலதான் தலை இதை ரீசர்ச் பண்ணும்பொழுது இந்த போட்டோல இருக்கிறவங்க இந்த முயற்சியும் ஒண்ணுதான். இப்ப நாட்டை காரணம் சொல்ல இப்பொழுது நான் இதை அறிகிறேன் என்று சொல்றது யாரு? அவதான் ஏன்னா நான் அறிகிறேன் சொல்லிருப்பான். அப்ப என்ன இந்த நான்கிற ஒரு தனியா இருந்தா மற்ற பொருள்கள் எல்லாம் அதனால பார்க்கப்படுகின்றது. பார்க்கப்படும் பொழுது பார்ப்பதனால் ஏற்பட்டதான ஒரு அறிவு வந்திருக்கு. அந்த அறிவை ஸ்டோர் பண்ணிட்டு இப்ப நமக்குள்ள இருக்கிற மெக்கானிசம் நல்லா கவனிக்கணும். மனசுன்னு சொல்றாங்க, இந்த மனசாவது யோசனை பண்றது, நிச்சயம் பண்றது. அதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியுமா, அது வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்ல நம்ம எதை அறிந்தோமோ எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறது, எதையும் விடல. நமக்கு வாழ்க்கையில வரவு எல்லாமே உபயோகப்படும் அப்படின்னு வச்சிருக்கு. இன்னொன்னு ஞாபகத்துக்கு நமக்கு வாழ்க்கையில எது வருதோ அதெல்லாம் தூக்கி போட்டு பகவான் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அது ஒரு வாழ்க்கையில என்னைக்காவது உபயோகப்படும். அங்க தெரிய உங்களுக்கு உபயோகப்படாத பொருளை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது வந்து யாரோ இந்த புத்தகம் காட்டுல வச்சுருவோம் அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா அதனால எவ்வளவு பிரயோஜனம் இருக்கணும். நான் சொல்றது நம்ப வேண்டாது, அவளால எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா தெரியும். இந்த பொருள் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்த என்கிட்ட இது போல ஒண்ணு இருக்கேன் இருந்தா நிர்பந்தம் வந்து இருக்கிறார். அப்ப ஏதோ பிரயோஜனம் இருக்கணும். அதனுடைய உபயோகங்களுக்கு இருந்தா தான் உங்ககிட்ட வரும். அது என்ன எப்படிங்கிறது என்ன லாஜிக்கு அதுக்கு என்ன ப்ரூஃப்ங்கிறது அப்புறம் சொல்றாங்க. இந்த புத்தகத்திலே வரப்போகுது, புதுசா சொல்ல போறதுல. சோ பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கா, யாரா வச்சு எது எப்பப்ப தேவையோ அப்பப்ப அதை அவளுக்கு தானே கொண்டு வந்து கொடுக்கிறார். எல்லாம் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், புத்தகங்கள்ல ஏதோ இருக்குது, ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், நம்ம பண்றோம், பாராயணம் பண்றோம். ஒவ்வொரு நாமாவதையும் வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் ஆபத்தப்படுறோம். உங்களுக்கு இன்னைக்கு வியாதி வருதுன்னு இந்த வியாதிக்கு என்ன மருந்து இருக்கோ அந்த மருந்த உங்க பக்கத்துல கொண்டு வந்து வச்சிருக்க. உங்களுக்கு தெரியல, நீங்க யூஸ் பண்ணல, வேலை இருக்கு. ஆனா பகவான் என்ன பண்ணிருக்கா தெரியும், நான் அதை உங்க பக்கத்துல கொண்டு வந்து வச்சிருக்கேன். என்ன எது பார்ப்போம். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில என்னென்ன வருதோ எல்லாத்தையும் பகவான் பார்த்து உனக்குள்ள இருக்கா கொடுக்கிறாங்க. ஆத்மா பார்த்து அதை தான் எடுத்து வச்சுக்கிறது. இப்ப இதுல ஒரு ஆஸ்பெக்ட் ஜனப்பொருள் பண்றது, இந்த தீபம் பண்றது. இது யாராவது வர்றாலும் என்னதையும் ஒழிக்கிறதா இல்லையா? ஒழிச்சுட்டு அது மறந்து அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஒழிக்கத்தான் ஒழிக்க தெரியும். இதே தீபம் போலதான் உங்களுக்குள்ள ஒரு தத்துவம் இருக்கு, அதுக்கு ஆத்மான்னு. அது என்ன பண்ற தெரியுமா, எல்லா அறிவையும் அறிகிறது, எல்லா பொருளையும் ஒழிக்கிறது. ஒரு எண்ணம் உங்க மனசுல வருது, வந்ததுமே அது ஒழிக்கிறது. ஒழிச்சுட்டு என்ன பண்ணி தெரியுமா, அது என்னன்னு ஞாபகத்துல மனசுல தள்ளிட்டு அந்த மனசுல தள்ளின பகுதிக்கு சிஸ்டம் இருக்கு. கம்பரேட் மெமரி எல்லா இடத்துலயும் மெமரி இருக்கு. மெமரி இருக்கு, நான் ஒரு கேள்வியா ஒரு கேள்வியா இதை சொல்றேன். இதெல்லாம் கணக்குக்கே இல்லாத மெமரி இருக்கு. ஏன்னா கோடி ஜன்மாக்கள்ல நீங்க அனுபவிச்ச விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இப்ப மாடர்ன் டேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த க்ளோஸ் சர்க்யூட் டிவின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இது ஒரு பெரிய மோகம். அது ஒழுங்கா நடக்கிறதா இல்லையா பண்றதா, எப்ப எது வேணுமோ அப்பதான் அது ஃபெயில் ஆயிடுதுங்கிறான். அதுதான் இருக்கு.
அப்படிதான் அது வைக்கணுங்கிறான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவா பண்ண வேண்டியது பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன பண்றது தெரியுமா, யார் அங்க வந்திருக்காளோ அவளுடைய போட்டோ எல்லாம் புத்தகி வச்சு யாரு வந்து 1000 பேர் 1000 பேர் அது வந்து வேண்டியவன் வேண்டாதவன் வேணும். நம்ம கல்யாணத்துக்கு போட்டோ வர பத்தில அவளுக்கு தெரியும், இந்த ஆளை மட்டும் நல்லா பிடிக்கும். அது என்ன பண்ண போனாலும் போகிறதுக்கு முடிஞ்சு வச்சிருக்கான். அது சில பேரு கேட்டான், அவன் என் ஆட்டுக்காரி இருக்கா போட்டோ எல்லாம் தெரியாது. அவன் அந்த ஆட்டுக்காரி எங்க போனாலும் போட்டோ எடுத்துட்டே தோட்டத்துல பார்த்துட்டு முடிச்சு. அதே மாதிரி அதுக்கு தெரியாது பாருங்க, இந்த ஜடமான பொருள் அது என்ன பண்றது, யாரா இருந்தாலும் போட்டோ எடுத்து இதெல்லாம் ஒரு பதில் தான். உங்க மனசுல உங்க ஆத்மா எடுக்கிற போட்டோ எடுத்த பட்சத்துல உங்க வாழ்க்கையில எத்தனை அனுபவங்கள் அத்தனை அனுபவங்களும் அது இருக்கு. சொல்றேன், இன்னைக்கு எல்லாத்துக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதான் போல ஒரு விஷயம் நடந்தது, அப்ப இந்த விஷயம் இப்ப டீல் பண்ணிடுங்க. 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு சிச்சுவேஷன் அது இப்படி நடந்தது, இதனால இப்படி முடிஞ்சது அப்படின்றது என்னைக்கு ஞாபகம் வச்சது சொல்றாங்க. இது போல எத்தனை இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு, அந்த ஆத்மாவுக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாத்துக்க. ஒரு ஸ்கூல் டீச்சர் கேட்கலையானால் ஒவ்வொரு வருஷமும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரா எப்படி பிஹேவ் பண்ணினா இதெல்லாம் வரிசையா கதையா இருக்கு. அவன் டீச்சரை எப்படி ஞாபகத்தில் இருக்கேன்னு சொன்னேன், அது இருக்கு தானே தெரியாது. விவகாரம் இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஆத்மான்னு நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, அது அறிவு வடிவமாக இருக்கு. அந்த சக்தியானது அது அப்படி இருக்கும்போது உண்மையில இந்த புத்தி உங்க மனசுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மனசு புலனோட சேர்க்கிறது, அந்தந்த புலனுக்கு தகுந்ததான விஷயத்தை பார்க்கிறது. மனசு தன்னோட சேர்ந்து உருவத்தை பார்க்கிறது. மனசு காதோட சேர்ந்து சத்தத்தை அளிக்கிறது. மனசு நாக்கோட சேர்ந்து உருவத்தை அளிக்கிறது. மனசு தோலோட சேர்ந்து எல்லா உணர்ச்சியும் அளிக்கிறது. இவைகள்லாம் அறிகிறது யாரு? கண்ணு பார்க்கல, கண் வழியாக மனசு பார்க்கல. ஏதோ காரில் வர வெட்ட போட்டிருக்கேன், வந்துட்டேன் பக்கத்துல கேட்டேன், போட்டிருக்கு நீ பாட்டுக்கு இவ்வளவு வேகமா போட்டுருக்கல, சிக்னல் நிக்க வேண்டாமா, லாபம் வச்சு இது போலீஸ் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு இப்படி பண்ணலாமா, அதை செஞ்சும் இருக்கிறதோ கவனிக்க வேண்டும். அதுவே நான் போயிருந்தா பிடிச்சிருக்கு, சாரி நான் கவனிக்கல, பார்த்தேன் 2 விஷயம் பார்த்தேன், இருந்தாலும் கவனிக்காம வந்துட்டேன். விவகாரம் முழுக்க மைண்டானது அதை பார்த்திருக்கே தவிர அதை நோட்டீஸ் பண்ணல. நிறைய விஷயங்கள் இந்த ஆத்திரவு இங்க வந்துருக்கு. எத்தனை பஸ் போயிருக்க ரூட்ல கவனிச்சுதான், எத்தனை 2வது கார் போயிருக்கேன்னு கவனிச்சுதான். இப்பெல்லாம் கிடையாது இல்லைன்னா இருந்தாலும் ஒருத்தர் 2 பேர் போடுறா, ஒரு பிரகதி போயிருப்போம் கவனிச்சுதான். நீங்க மக்களே இங்க கண்ணு தெரியல உங்களுக்கு, பார்த்து கவனிக்க. கவனிக்கிறது பார்க்கிறது வேற, கவனிக்கிறது வேற. பார்க்கிறது கண்ணு, கவனிக்கிறது மனசு. இந்த மனசு கவனிக்கிறதுன்னு சொல்ல பார்த்தா, இந்த மனசுக்கு கவனிக்கும் திறமையை கொடுத்தது பின்னால் இருக்கிறான். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், நான் கேட்கல புத்தகத்துக்கு, மனிதனுக்கு வரக்கூடியதான அறிவு எங்க இருந்து வருது? நம்மளாம் அறிகிறோம். அறிவுக்கு சமத்துவத்துல ஞானம்னு இந்த ஞானமானது எங்க இருந்து வரும்? எங்க பழைய ஸ்கூல்ல படிக்கும்போது அதனால எப்படி பார்த்தது, ஒரு ஆரோ போட்டிருக்கான், அந்த ஆரோல இருந்து அந்த மேல இருந்து ஒரு லேயர் லைட் வரும், கீழே இருந்து ஒரு லேயர் லைட் வரும். இவ்வளவு கண்ணை போட்டிருக்கான், இந்த கண்ணுக்குள்ள அது அப்படி போகும், போயிட்டு ரிவர்ஸா வரும். இதை கவனிச்சிருக்கோம். கவனிச்சுட்டு என்ன அதுக்கப்புறம் இதை வச்சுதான் கேமரா கண்டுபிடிச்சாருன்னு வேற சொல்றான். நல்லா இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் சார் ஆரோ தான் போட்டிருக்கேன், வர படமும் மனுஷன் பொம்மையோ போடக்கூடாது, ஆரோ மட்டும் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். அது கூட இங்க இப்படி இருந்தா உள்ள திரும்பி இருக்கேன். அப்ப எல்லா பொருளும் நேரம் இருந்தா என்ன திரும்பி தான் என்ன பார்க்கணும், எல்லா பொருளும் நேரம் இருக்கா, இதை காலையில வைக்கிறோம். வண்டி நேரம் இருந்தா அது எப்படி தெரியணும், அதுக்கு எப்படி தெரியுமோ அதே போலதான் நமக்கு எல்லா பொருளும் தெரியணும். ஆனா கரெக்டா தானே தெரியுது. அது அப்படித்தான் பெரிய கிளாஸ் வந்து புரியுதுன்னு சொல்லிட்டா அந்த கிளாஸ்ல வாத்தியார் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன ஆன்சர் பெரிய கிளாஸ் வந்தா தெரியும். இது இப்படித்தான் அந்த புத்தி இருக்கு, அது என்ன பண்றதுன்னு அது தலைகீழ இருந்தாலும் சரியா புரிஞ்சுக்கிறது.
கட்டுப்பாடு பண்ணியாச்சு. அது தவிர மேல வந்தாச்சு. வாரம் முழுக்க இப்ப அந்த ஆட்கள் போயிட்டேன். என்ன கேட்கறது இதுக்கு அங்கே சமாதானம் கிடையாது. இதுக்குள்ள சமாதானம் கிடையாது. அது அப்படிதான். அது என்ன சொல்றாரா, அந்த பெண்ணுக்கு அந்த கட்டாசிட்டி இருக்கு. பின்னி இருந்த போதிலும் அதை கையில புரிஞ்சுக்கிறோம். ஆனா நகராவே பொருள் திருடி இருந்தால் அது திருடி தானே நமக்கு வரும். அப்படிதானே இருக்கு. ஒரு மனுஷன் சிவகாசனம் பண்ணிட்டு இருக்கான். தலையில கால் மேல. இது நம்ம பார்த்ததுமே கரெக்டா எப்படி இருந்திருக்கணும், நேரம் உள்ள விழுந்திருக்கணும். நேரம் உள்ள விழுந்து திரும்பி பாக்குறோமா? கேட்டா ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த பிலாசபி என்ன சொல்றது, உள்ள அறிவு இருக்கு. உங்களுக்கு அறிவு எப்படி வருது? படத்தை பார்த்ததுலயும் உங்களுக்கு எப்படி அறிவு வருது? எந்த புத்தகத்திலையும் எந்த சயின்ஸ்லயும் உங்களால தெரியாது. இந்த உபதேசத்தை ஆசீர்வாதத்தான் தெரியும். ஏன்னா உபதேசத்தை இதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைச்சு விட்டாங்க. குரு சொல்றப்ப அப்படின்னு விட்டார். நமக்கு அறிவு வரலையே, வரல. ஏன்னா எல்லாம் அறிவாளையும் நமக்கு இருக்கோம். நமக்கும் அறிவு வருது. படத்தை பார்த்தா இது படம், புத்தூனை பார்த்தா இது தோல், மனுஷனை பார்த்தா இது மனுஷன், அறிவு வரும். இந்த வரக்கூடியதான அறிவானது மனிதனுக்கு எப்படி வருது, எங்கு வருது, இருக்கிறது. ஞானமானது ஆத்மாவோட இருக்கா, ஞானமானது வேறு எங்கேயாவது இருக்கா? அறிஞ்சுட்டே இருக்கும். கண்டினியூஸா அறிஞ்சுட்டே இருக்கும். காலம் இருந்து ராத்திரி தூங்குற வரையும் ஏதோ ஒரு முதல்ல அறிவு இருக்கும். இது அறிந்து கொண்டிருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் எப்படி அறியப்படுகின்றது என்கிறது யாரும் கவனிக்க. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, விஜயானம் அனந்தம் பிரம்மா, விஜயானம் ஆனந்தம் பிரம்மா. நீயே அறிவப்பா. நான் அறிவா இருந்தால் இந்த அறிவு எனக்கு எப்படி வந்தது? வந்த அறிவு எங்க இருக்கு? அறிவுன்னு ஒரு நாளைக்கு இருக்கு. அது அறிஞ்சிட்டு இருக்கோம். அறிந்து மறக்காம வச்சிருக்கோம். ஞாபகம் வச்சிருக்கு. எல்லா அறிவையும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கு. அந்த ஞாபகம் வச்சிருக்கிற அறிவானது எங்க இருக்கு? அதான் கேள்வி சொல்லணும். அசேஷ கவிதைய சித்த பிரகார உபலப்தி. அசேஷா எல்லா விதமான புலன்கள் கொடுக்கப்பட்டதான உருவம், சப்தம், நாட்டுல சுவை, பூக்க வாசனை, இப்படி அறிவுகள் பல வாசனைகள் இருக்கே, பல அறிவுகள் இருக்கே. அசேஷ கவிதையா அந்தந்த புலனுடைய விஷயங்கள், அதனுடைய சித்த பிரகாரம், அதிகமான மாறினதான மனதின் மாறுதல், அது உபலப்தி நஷ்யார். சித்தே ததார்த்த இந்திரியானாம் சொல்லு. இத்தனை அறிவுகளும் நமக்கு வரும். ஆனா உங்களுக்கு எப்படி அறிவு வருது கவனிக்க. நான் ஒரு சின்ன சாதாரண எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு குடம் அங்கே இருக்கு. இந்த குடத்தை நீங்க பார்த்தது, குடத்தை பார்த்ததுன்னு உங்களுக்கு என்ன அறிவு வந்தது? இது குடம்னு அறிவு. அந்த குடத்தை பார்த்து வந்ததா, பார்க்காம அறிவு வந்ததா? பார்த்துதான் வந்தது. பார்த்த பிறகு இது குடம்னு அறிவு வந்தது. ஆனா நிஜமா குடத்தை பார்த்தீங்களால நான் கேள்விட்டேன். நான் எப்படி கேள்விட்டேன்? நான் பார்த்துமே போட்டு சொல்லிட்டேன். இது பார்த்தேன். பார்க்காத எப்படி வந்ததுன்னு குடத்தினுடைய ஃப்ரண்ட் போர்ஷனை தான் பார்த்தேன். நீங்க என்ன பண்ணிட்டு குடத்தினுடைய முன்பகுதியை பார்த்திருக்கேன். அவன் முன்பகுதியை பார்த்ததுமே உங்களுக்கு என்ன அறிவு வந்திருக்கணும்? நான் குடத்தின் முன்பகுதியை அறிகிறேன், இப்படித்தானே வந்திருக்கேன். ஆனா தாங்கள் என்ன சொல்றேன்? நான் குடத்தை பார்த்தேன், குடத்தை அறிந்தேன். இதுக்கு போய் சொல்றேன் உண்மை கேட்டேன் சார். இப்பதான் தெரியுது சார் நிறைய விஷயங்கள். குடத்தினுடைய முன்பகுதியை தான் நான் பார்த்தேன். ஆனா நான் சொன்னதெல்லாம் குடத்தை பார்த்தேன் என்று சொல்கிறேன். தப்பா தான் சொல்றேன். இத்தனை நாள தப்பா சொல்லிட்டேன். இதுதான் சொல்லுறேன். நாளைக்கு போய் இப்படி சொன்னேன்னு வச்சுங்களேன், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கிறது வேற. நீங்க டே டு டே லைஃப்ல எப்படி பண்றீங்கிறது வேற. ஆனா விஷயம் புரிஞ்சிடும். இப்படி நடக்கிறதா அது வேற. அது என்ன சொல்றது? ஆனா
நாங்க என்ன சொல்றோம், என்ன சொல்றது? அப்ப நீ குடத்தை பார்த்த, குடத்தை பார்க்கும் பொழுது நான் குடத்தை பார்த்தேன் என்கிற அறிவு வரும். குடத்தை பார்க்காமல் குடத்தை பார்த்தேன் எனக்கூடியதான அறிவு வந்தால் அந்த அறிவு போய் அப்படி இருக்கணும். உமக்கு வந்ததான எல்லா அறிவும் போயிடும். அப்படி இல்லை பார்த்த நீ உண்மைதான் சொல்ற. எப்படி குடத்தை பார்த்ததுமே உங்க கண்ணுக்கும் குடத்துக்கும் சம்பந்தம் ஏற்பட்டதுமே உங்க மனசானது அன்வழியாக குடம் இருக்கிற வரைக்கும் போயிடும். எனக்கு குடம் இருக்கிற இடத்துக்கு போயிடும். எப்படி போச்சுங்க, இந்த கர்நாடகத்திலயோ இந்த பிபி மெஷின்லயோ பாருங்க, பண்ணா அந்த மேற்கொள் அது வந்து நாங்க போறது பற்றல. அதே மாதிரியே நம்ம மனசானது அன்வழியாக குடம் இருக்கிற இடத்துக்கு போயிடும். போய் என்ன பண்ணிட்டு அந்த குடத்தை முழுக்க போய் வெளியெடுத்து குடத்துடைய டோட்டல் இல்லை ஆகும். எல்லாம் வியாபித்து சங்கம் சர்வம் ஜாத்தியனாராயணத்திதா உள்ளும் புறமும் வியாபித்தது. வியாபித்து மறுபடியும் என்ன பண்ணி தெரியுமா, நான் அது திரும்பி இங்க வந்து இருக்கு. நம்ம கையை விட்டு வச்சுக்கோ. அதுல குரல் ஏதோ சொல்லிட்டு அந்த மகனுக்கு என்னுடைய ஆரத்தை வச்சுக்கோ அப்படி அந்த கதையில வேண்டாம். இந்த மனசைய அது லவ் பண்றவர்கிட்ட கிட்ட விட்டுருக்கோம். விவகாரம் வெளியிடாங்க. இந்த மனசானது அந்த பொருள் கிட்ட போறது, பொருளை வியாபிக்கிறது. மறுபடியும் அந்த மனசு திருப்பியும் வீட்டை வந்துடும். வந்த பிறகு அந்த மனசு இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த பொருளுடைய அறிவு உங்களுக்கு வந்த அந்த அறிவு விட்டு வரவில்லாமல் அதனுடைய இம்ப்ரெஷனே உங்க மனசுக்குள்ள வந்து நெகட்டிவ் வந்த. அதனாலதான் இதுக்கு கொஞ்சம் எப்படி இருக்குன்னா, ஒரு டிராயிங் போடுறோம், அழகா டிராயிங் போட்டு அப்படி காமிக்கிறோம். அந்த டிராயிங் போடும்போது பிரைட் போர்ஷன் பிரைட்டா காமிக்கிறோம், இல்லாத வீட்டுலாக கலர் பண்ணியாவது காமிக்கிறோம். ஏன்னா தெரிஞ்ச போர்ஷன் இது, தெரியாத போர்ஷன் இது. ஆனா நான் பார்த்திருக்கேன். அது எப்படி சார்? இதுதான் இந்த சாஸ்திரம். மனதானது புலன்கள் வாயிலாக பொருள் இருக்கிற இடத்துக்கு சென்று பொருளை முழுக்க வியாபித்து மறுபடியும் உள்ள வந்து அப்பொருளுடைய உருவம் இது என்று மனசுக்கு கொடுத்து விட்டு அதுக்குள்ள மனசுக்கு இன்னொரு பொருள் வச்சு இன்னொரு போயிட்டே இருக்கு. ஸோ இந்த சிசிடிவி எப்படி கரெக்டா எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்றதோ அதே மாதிரிதான் உங்க மனசுல தாங்கள் பார்த்ததான அத்தனை அனுபவங்களும் இது ஏற்படும். இதுல அறிஞர் ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே இருக்கா இல்லையா? இந்த அனுபவங்களை எது உங்களுக்கு வேணுமோ உங்க மனசுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. எது வேணுமோ அதை பத்திரமா வச்சுக்கிறது, எது வேண்டாமோ அது உள்ள கல்வியிலே இருக்கு. நீங்களும் பாருங்களேன், கிளாஸ் கேட்கும் பொழுது ரொம்ப முக்கியமா இருக்குன்னா அக்கம் பெஞ்சில் எழுதிடும். இது என்ன மனசுலயே வேணுமோதான் அப்படியே நினைச்சு பார்க்க இது முக்கியமாச்சு புதுசா இருக்கு. இது வந்து சிரிச்சு விட்டுவிடும். இருக்கா என்ன இருக்கும் சிரிச்சுதான் அவ்வளவுதான் வேலையை வந்துட்டு சில விவகாரங்களை மனசுல பத்திரமா சொல்லுங்க. அதுதான் இந்த மனசாகையால் எதை நீங்க பத்திரமா வச்சிருந்தீர்களோ இது சுகிரிமுங்கள் இப்படி காலத்துல மெமரி வந்து நீங்க நோட்ஸ்ல எழுதுறீங்கன்னா என்ன அர்த்தம், இன்னொரு சமயத்தில் ஒரு உபயோகப்பட வேண்டியது அதுக்காக இருக்கிறோம். இத்தனையே இந்த மனசு வந்துடும். இந்த மனசுக்கு பின்னால் ஒரு ஆத்மா இருக்க பார்த்த அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் வேடிக்கை பார்த்து லைட் இருந்தாங்க சார் இத்தனையும் நடக்கும். இந்த மனசுக்கு அந்த சக்தியை கொடுக்கிறார், அந்த லைட்டை கொடுக்கிறார். இப்ப லைட்டை கொடுக்கக்கூடிய இங்க கீழே இருக்கக்கூடிய மனுஷன் இங்க இருந்து அங்கே போகலாம், அங்கே இருந்து இங்கே போகலாம், தலை இந்த பக்கம் இருக்கலாம், நேர பார்க்கலாம், பார்க்க ஆரம்பிக்கலாம். சில பேர் கண்ண மூடிட்டு கேட்கிறார், நமக்கு சந்தேகம் வரும் தூங்கிறாரோ இல்ல, அவர் நகராவே சீரியஸா கேட்கிறார். சில பேர் கண்ணை தொடர்ந்துட்டே இருக்கார், தூங்கி போயிட்டாரு, அவர் கண்ணை தரல அது கேட்க கிளாஸ்ல கண்ணை தரந்து இதை தூங்குறது அவர் பிராக்டிஸ் பண்ணி. ஆனா விஷயம் எல்லாவற்றையும் அந்த தீபமானது கவனிக்க, இந்த தீபமானது மனுஷால் எல்லாவற்றையும் கவனிக்கிறது. அதே விதமாக நமக்குள்ள இருக்கிற நான் எனக்கூடியதான ஒரு ஆன்மாவானது மனசு பண்ணக்கூடியதான அத்தனை பொருள்களையும் கவனிக்கிறது, அத்தனை சேட்டைகளையும் அத்தனை எண்ணங்களும் கவனிக்கிறது. ஆகையால் உங்களுக்கு வரக்கூடியதான அறிவு உங்களுக்கு சந்தேகம் இல்லை. நான் பார்வை
பார்த்தது படமா இல்லையா என்கிற சந்தேகம் வரலாம். பார்த்தேன் கிடைக்காது, இந்த படமா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வர வேண்டாம். அதை பத்தி சொல்லல. ஆனா நான் இதை அறிந்தேன்னு சொல்லிட்டு பார்த்தல, அறிந்தேனா இல்லையான்னு சந்தேகம் யாருக்காவது வருதான்? அறிந்த சந்தேகம் கிடையாது. அறிந்த பொருளானது இதுவாகுவா என்ற சந்தேகம் வரலாம். நான் அறிந்தேனா இல்லையான சந்தேகம் கிடையாது. ஏண்டான்னா அது சொப்பிரகாசம். இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்? இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ஆத்மா கூட்டத்தம். இதான் பழைய நேற்று சொன்ன ஆத்மனா தவ ஏகவேஷ உபலப்தி அத கூட்டத்தைவ தயா. அதனால நீ எப்பொழுதும் கூட்டஸ்தமாகவே இருக்காய். கூட்டத்தம் அச்சேஞ்சகம். சரீரம் மாறுகிறது, சரீரம் வளர்கிறது. கண்ணக்காக மூக்குனாக்க எல்லாமே அதனுடைய திறமை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போறது. ஆனா உள்ள இருக்கிறாங்களா கைத்தறியம் இருக்கிறதால சித்தத்தை ஒரு மாறுதலாக மாறாமல் இருக்கப்படுவதான ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு. அதனாலதான் எல்லாமும் நடக்காது. இப்ப கிடைக்கிறா அறிவு எரிய வருதுன்னு கேட்ட கேள்விக்கு பதில் என்ன சொல்லணும்? மனதில். இந்த மனதில அறிவு வருதுங்கிறது ஆத்மாவ அறிவுங்கிறது. ஆத்மா மனதுக்கு அறிவின் திறமையை கொடுத்தது. ஆத்மா மனிதனுக்கு மனதுக்கு அறிவின் திறமையை கொடுத்ததனால் மனது எல்லாவற்றையும் அறிவு. இந்த ஆத்மா மனசுக்கு கொடுக்கறது எப்ப நான் சொன்னேனோ அப்ப ஆத்மா எப்படி தெரிவிக்கணும்? பக்கத்தில் இருக்கிற அவர் ரொம்ப பெரிய பணக்காரர். அவர் உங்களுக்கு பணத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு பணத்தை கொடுக்கிறான்னு சொன்னா அவர் எப்படி இருக்கணும்? பணக்காரர். உங்களுக்கு படிப்பை கொடுக்க அறிவை கொடுக்கிறாருன்னு அவர் எப்படி இருக்கணும்? அறிவாளியா. அதே விதமா மனசுக்கு அறிவின் திறமையை கொடுக்கிற ஆத்மா அது எப்படி இருக்கணும் சார்? அறிவு ஸ்வரூபம். அதனாலதான் விஞ்ஞானமா ஆனந்த பிரம்மா விஞ்ஞான ஸ்வரூபம். வேதம் சொல்றதுன்னா வேணும் அப்படிதான் காஸ்மெட்டிக்கல் அப்ரோச் சொல்லும். அது பதில் சொல்லிட்டு இருக்கு. நான் கேட்கணும் என்னன்னு நான் கேள்வி கேட்க முடியாது. கேட்டா அடிப்பாங்க. அப்படிதான் சொல்லும் வேதம். ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன கேள்வி வருதோ எல்லாத்துக்கும் சமாதானம் அதே வேதம் தான் சொல்லும். உனக்கு அதுல பார்த்தோம் பார்த்தீங்கன்னா சூரியன் கலக்கல் உதித்து அதெல்லாம் எப்படிதான் வரும்? கலக்கமாக உதித்து கலக்கல் உதித்து தெற்குல அப்பளிக்கிறது நடக்கிற காரியம். தெற்குல உதித்து அவருக்கு அப்பளிக்கிறது நடக்கிறான். பதில் சொன்னாரோ இல்லையா? யார் சொன்னார்? திருச்சியான சம்பந்தம் சொன்னார். அவர் இருக்கு அது இன்னைக்கு நம்ம அழகா பார்த்தோம். அதே மாதிரி நம்ம சாஸ்திரங்கள்லாம் என்னன்னு முதல்ல நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் கேள்விக்கு எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு அறிவு வருதுன்னு சொன்னா அறிவானது எங்க இருக்கு? அறிவு வடிவமாக ஆன்மா இருக்கு. அந்த அறிவு வடிவமா இருக்கக்கூடியதான ஆன்மாவுடைய பிரதிபிம்ப மனசுல ஏற்படுறது. மனசும் அறிவு வந்தா மாதிரி மனசை எல்லாரையும் வரக்கூடியதான திறமை வந்திருக்கு. ஜலம் சுடுவோம் சுட ஜலத்துக்கு சுகாவும் திரும்ப இருக்கலாம். ஆனா அந்த ஜலத்தை நெருப்பல வச்சா இந்த சூடான ஜலம் வாங்கிட்டா புகை ஏற்படுது. கொதிக்கிற ஜலம் புகை ஏற்படுறது. ஜலம் சுட்டதுன்னு சொன்னா யாராவது சிரிப்பா? ஜலம் சுடல, ஜலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான நெருப்பு சுட்டது. அதே போல மனது ஜலமுட இருந்த போதிலும் மனதுக்கு திறமை அறிவின் திறமை கொடுத்த ஆத்மா அப்பொழுது அந்த மனதுக்கு அறிவின் திறமை வந்துட்டோ மனசு எல்லாத்தையும் பற்றி எல்லாம் செயல்பட்டா மனசு பதவிட்டு. முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, விவகாரம் ஆபீஸ்ல ஒருத்தர் விட்டார். அவர் எல்லாரையும் ஏதாவது சொன்னா ஏதாவது வெளியில அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் உத்தியோகத்துல அனுப்பிடுவேன் அது பண்ணுவேன் கஷ்டம் எங்க உமக்கு தெரிவிக்கிறாரு. அவ்வளவுதான். நீங்க ரிட்டையர் ஆகும் அப்புறம் கட்டி பாருங்க. அங்க வந்து கட்டி பாருங்க கர்வானை கொடுத்து வெளியே ஆரம்பிடுவோம். இந்த உத்தியோகத்துல அந்த சீட்ல இருக்கும்பொழுது எதை சொன்னாலும் வேற வழியிலேன்னு கேட்டுட்டான். இதெல்லாம் நான் கார்த்திகல தெரிவிக்கிறாரு நேச்சுரல் கார்த்திகல உங்களுக்குன்னு ஒரு நேச்சரல் அத்தாரிட்டி ஒண்ணு இருக்கு. எது காசு கொடுத்து வாங்கின பொருள் இந்த பொருளை நான் காசு கொடுத்து வாங்கி இருக்கேன். இப்ப இதுக்கு வந்து ஓனர்ஷிப் கிட்ட இருக்கு. இது யாரும் டெலிகேட் பண்ணல. நான் இஷ்டம் இருந்தா வச்சுட்டேன். இது என்ன உங்களுக்கு கொடுப்பேன், உங்களை கொடுக்குறேன்னு சொல்லி இன்னொருத்தருக்கு கொடுப்பேன். இப்ப பிரிச்சு போடுவேன். இது எது கொடுப்பேன் ஏழு மரியாதை உங்க இது கொடுங்க. நீங்க யாரு கேட்கறதுங்க? ஏன் இந்த ஓனர்ஷிப்பான
இருந்தாலும் நம்ம காசை கொடுத்து வாங்கி ஓனர். அதே மாதிரி இன்னொரு அத்தாரிட்டி, பர்மனன்ட் அத்தாரிட்டி ஒண்ணு இருக்கு. என்னது? அறிவு. ஆனா கஷ்டப்பட்ட அறிவு அறிவு அதை யாராலையும் ஒழுங்குபடுத்தி ஏவியேஷன் அத்தாரிட்டி ரிட்டையர் ஆகிடும், உங்ககிட்ட இருந்து போயிடும். காசு கொடுத்து வாங்கி யாராவது திரும்பி போயிடலாம். ஆனா நீங்க படிப்பை யாராவது பண்ண முடிச்ச, உங்க திருத்தக்கூடிய திறமையை யாராவது எடுத்துட்டு போக முடியுமா? ரொம்ப அழகா பாரு. அந்த தொகையோட எடுத்துட்டு போக முடியுமா பார்த்தா எடுத்து போறது ஏதோ வருமா? அது விவகாரம். அது அத்தாரிட்டி பர்மனன்ட். இந்த பர்மனன்ட் அத்தாரிட்டி கூட அப்பத்தை சத்தியம். அது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாத எதையும் ஒரு நாள் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆன்மாதான் நம்ம இருக்கோம். இந்த அத்தாரிட்டிக்கு முன்னால இந்த புத்தி ஒண்ணு இருக்கு பத்தில, அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம். பரமாத்மா எல்லாருக்கும் காமனாத்தான் புத்தி கொடுத்துருக்க. ஒருத்தருக்கு அதிகமா புத்தி, ஒருத்தருக்கு குறைச்சலா புத்தியை கொடுக்கல. 1.4 கிராம் சொல்றான். அது கேட்டு நம்ம யாருக்கு இருந்தாலும் வேதாந்தத்துல ஒரு கிராம்ஸ் யாருக்கு இன்டர்நெட் எவ்வளவு இருக்கு? 1.4 கிராம்ஸ் தான் இருப்பான். இந்த சரீரத்திலேயே ரொம்ப வெயிட்டிங்க இருக்கக்கூடியது நம்ம தலை ஒண்ணுதான். இது பார்த்தவங்க வெயிட் இல்லைங்கிறோம். வெயிட் இல்லைன்னு என்ன அர்த்தம்? எல்லாத்தோட ஹையஸ்ட் வெயிட் காது. இதுக்குள்ள ஒரு ட்ரெயின் ஒண்ணு இருக்கு. அதுதான் எல்லாத்தையும் 1.4 கிராம்ஸ். ஆனா சொல்றேன், இன்னும் நீங்க 1% தான் யூஸ் பண்றாங்க. ஹையஸ்ட் சைட்டு நல்லா இருக்கணும்னா 1.2% தான் யூஸ் பண்றா. இது 90%. அதனால அப்படியே இப்போ பொறுத்து நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணல பாருங்க. எவ்வளவு மெமரி நமக்கு காலில இருக்கு பாருங்க. சொல்லிட்டு இருக்கோம் நம்ம சாஸ்திரம். அதனால ஒருத்தர் புத்திசாலியே ஒருத்தர் புத்தி கம்மியே சொல்றாங்க. பகவான் எல்லாரையும் ஈக்குவலா வச்சு எல்லாருமே ஈக்குவல். எது இன்டர்நெட் லெவல்ல எந்த அளவுக்கு அவன் முயற்சி பண்ணுகிறானோ அந்த அளவுக்கு அவன் மேல வைக்கிறான். இந்த முயற்சி பண்ணும் பொழுது இந்த புத்தியானது என்ன பண்றது? அந்த ஆத்மாக்கு முன்னாலேயே இருக்கு. கண் வழியா ஆகிறது, காது வழியா ஆகிறது, மூக்கு வழியா ஆகிறது, அடிக்கிறது. அப்ப இத்தனை செயல்களும் எங்க நடக்கிறது? புத்தி இருந்தது. ஆத்மா என்ன பண்றது? பார்த்து இந்த புத்திக்கு இவைகளை அறையும் திறமையை தந்து கொண்டு தான் வேணும்னு இருக்கு. ஆனா இதுல பிரின்சிபால் அவர் பாட்டுக்கு அவர் ரூம் தான் இருப்பார். அவர் ஒரு பாடமும் எடுக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் கேட்டார். அவர் என்ன பண்றாரோ அவருக்கு தான் தெரியும். ஆனா என்ன பண்றாரு? இதை ஜாஸ்தி தனியா இன்னைக்கு லீவா அதை இவர் கவனிச்சிருக்கோம். அது கூட இவர் கவனிக்க மாட்டார். அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் கவனிச்சு எல்லாம் போகணும். நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரோட நிறைய சம்பளம் வாங்குறீங்க. கல்யாணம் பிரின்சிபால் எல்லாம் என்ன பண்றது? அதாவது அந்த காரியத்தை பண்ணும். அவர் இருந்தா அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அது வெறுமனை இருக்கு. அது என்ன பண்றது? அது இருக்கும் பொழுது, அது சாட்சியா இருக்கும் பொழுது இந்த புத்திக்கிறது எல்லா வேலையும் உருவத்துக்கு உருவங்கிற டிபார்ட்மெண்ட்டை கவனிக்கிறது தனிமை. சொல்லி எண்ணக்கூடியதான டிபார்ட்மெண்ட்டை சவுண்டுங்கிற டிபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறது காது. சுவைங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்ணு, இது நாக்கு. வாசனைங்கிறதுக்கு மூக்கு. தொடுமுணர்த்துக்கு தோல். இதை தவிர ஒரு பொருளே கிடையாது உலகத்தில். இப்ப 5 நமக்கு கொடுத்துருக்க. இந்த 5 வழியாக மனசு சேர்ந்து இந்த மனசார்ந்த புத்திக்கு கொடுக்க புத்தி எல்லாவற்றையும் அழிக்கிறது. அறிவு எங்க இருக்குன்னு கேட்டா இதனால எங்க சொல்றோம்? புத்தியில இருக்கு. என்ன இருக்குன்னா மைண்ட்ல இருக்குன்னு சொல்லும். அது ஸ்பெசிபிக்கா படிச்சவன் புத்தியில இருக்குன்னா இதெல்லாம் மனசுல இருக்கு. இத சொல்லிட்டு எல்லாம் எங்க மனசுல இருக்க. இத வரப்பயணம் நான் சேர்த்திருப்பேன். எங்கிட்ட இந்த கோபத்தை என்ன பண்ணுவோம் தெரியுமா? நான் ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு அனுப்புவேன். அது ஒரு வழக்கம். எப்பவுமே கம்பெனில இருந்து போறதா இருக்கா நம்ம ஸ்டாம்ப் அதுல இருக்கோம். ஒவ்வொரு கம்பெனில ஒரு துணி கடையில போறோம். அவங்க ஒரு கையை கொடுக்குறோம். அந்த கையில அவன் கடை பேரு அவன் போட்டு அவன் தான் எதுக்குன்னு இதை எடுத்துட்டு போறத எல்லாரும் கழிக்கிற மாதிரியா அவங்க கழிச்சு. அதே போலதான் உங்களை அறிவு வரும்பொழுது எல்லாத்திலையும் அறிவை வாங்கிட்டு இந்த அறிவை நீங்க வெளியில அனுப்பும் பொழுது நான் அறிந்தேன். இந்த நான இல்லாமல் ஒரு வார்த்தை நீங்க பேசி பாருங்க பார்க்க. நான் சொல்லாத போனாலும் எழுதினேன், பார்த்தேன், போனேன் சொன்னா கூட அந்த நான் நீங்க சொல்லியிருக்கேன். அந்த அகங்காரத்தோட
போகப்படும். அது இல்லாம உங்களால இன்டராக்ட் பண்ணலாம், பேசல. இந்த அகங்காரம் அனதர் ஆஸ்பெக்ட். இந்த மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாளும் சேர்ந்துதான் அந்தக்கரணம் இன்வெஸ்ட்மெண்ட். மனசுனால யோசனை பண்றேன், மனசுனால புலன்களோட சேர்றேன், அதோட இன்ஃபர்மேஷன் புத்திக்கு வருது. அந்த புத்தியானது வேண்டிய இன்ஃபர்மேஷனை உபயோகப்படுத்துகிறது. மற்றதெல்லாம் சேர்த்து மெமரியில விட்டுடுத்து உள்ள கம்ப்யூட்டர் ஃபைல் பண்ணி சேவ் பண்ணி உள்ள அனுப்பிச்சு அது எப்ப வேணும்னா அப்ப எடுத்துக்கணும். அந்த புத்தி எடுத்துக்கும். அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கிறது மறுபடியும் எழுதி யூஸ் பண்றது. ஆனா வெளியில அவசர மட்டும் தான் இருப்பாரு. இந்த அனுசாரத்தை கொடுப்போம். இந்த ஈகோ எல்லாத்தையும் சேர்த்து எல்லாருக்கும் நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் நம்பினேன், நான் அறிந்தேன், நான் இல்லாம ஒரு காரியமும் இல்லை. இப்ப எல்லாத்தையும் இந்த நாட்டினாலே எல்லாத்தையும் அறிகிறது யாருதான் இப்ப மனசு புத்தி. ஆனா இந்த புத்தி தான் இவரையும் பண்றது, எல்லா செயல்களை பண்ணுவது புத்தி. ஆனால் பண்ணக்கூடியதான செயல்களை பண்ணும் திறமையை கொடுப்பது ஆத்மா. இதுவரைக்கும் நம்ம கவனிச்சு இந்த ரூம்ல எல்லாமே இங்கேயும் அங்கேயும் நடமாடி எல்லாத்தையும் பண்றது மனிதர்கள். இதை பண்ண மனிதர்கள் பண்ணுவதை பண்ண வைக்கிறது எது, பண்ணும்படி பண்றதுக்கு உதவுவது எது? தீபம். தீபம் இல்லைன்னு எல்லாரும் இருக்கிற இடத்துல கேட்பு. யாராவது ஒருத்தப்போ லைட்டு போடுவதில்லை தவிர எல்லாரும் அங்கேயிருந்து காத்து விட்டு போகலாம். ஏன்னா ஒருத்தரோ முக்கியம் அப்பதான் சைலண்டா இருக்கும். அப்பதான் இருக்கிற இடத்துலயே இருக்கும். குழந்தைகளுக்கு கூட வரணும். லைட்டா இருக்குன்னா ஆப்பா இருக்குன்னா அங்கேயே இருக்கும். லைட் வந்ததுமே இல்ல ஓடு கட்டும். அப்ப கையா அது என்ன இவ்வளவு நாள் சொல்றேன் எல்லா குழந்தைகளும் காப்பா இருக்கு. லைட் வந்ததுமே ஓடு கட்டும். ஏன் கத்துறது? வேதாந்தத்துல சொல்லுங்க. எல்லாத்துக்கும் உண்டு ஆன்சர். எதுக்காக? வெறும் தமாஷா பேசுற சப்ஜெக்ட் இல்ல, சீரியஸ் சப்ஜெக்ட். ஏன்னா என்னை பத்தி எனக்கு தெரியும். இங்க எல்லாவற்றையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன். சேர்த்து வச்சது எப்ப வேணுமோ அப்ப டக்குன்னு எடுக்கிற கெப்பாசிட்டி எனக்கு வந்ததுன்னா இன்டெலிஜென்ட். இன்டெலிஜென்ட் ஐக்கியூ நீங்க சொல்றது பார்த்தா மாடர்ன் லாங்குவேஜ்ல ஐக்கியூன்னு என்ன சொல்றப்ப சீக்கிரமாக எல்லாவற்றையும் சொல்வது. எப்ப எது கேட்டாலும் அப்ப அதை சொல்வது. அதான இருக்குங்கிறேன். ஆனா நாங்க அப்படி சொல்லல. இன்டெலிஜென்ட் கெப்பாசிட்டி அது இன்டெலிஜென்ட் அது ஈஸியர் டு பிரிங் பேக் டு தி மெமரி வாட் எவர் யூ இன்டெலிஜென்ட். எவ்வளவு வேகமா வந்து அவளை அவுட் அறியாததை அவன் சொல்லவில்லை, அறிந்ததை கூறுகிறான். அறிந்ததை கூறும் பொழுது வேகமாக கூறுகிறான். எவ்வளவு வேகமா அதை கொண்டு வந்தானோ அதுக்கு என்ன பேரு? இன்டெலிஜென்ட். இன்டெலிஜென்ட் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. சம்ஸ்காரத்வார அதிசித்தேன ஆமயனம். பிரஜான் நீங்க ஐக்கியூ சொல்றதுக்கு சம்ஸ்கிருதத்துல பிரஜா அச்சம் பிரஜான் பிரயஸ்வாஹா அப்படியே ஒரு மந்திரத்தை சொல்றேன். அச்சம் மேதாம் ரிடென்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேதானது பிரஜா பிரசல்பை மேதாம் பிரஜாம் பிரயஸ்வாஹா அப்படின்னு இதை விற்கிறதுக்கு மேதா தட்சிணாமூர்த்தின்னு பேரும். அது என்னது? கம்பரத்து மெமரி கட்டுன்னு கொடுத்தார். எந்த புத்தகத்துல எந்த மூலையில என்ன இருக்கு அப்படி அது ஒரு பிரஜா பிரசல்பை. எது எப்படி வேணுமோ டக்குன்னு அதற்கு ஊர்ல எல்லா எழுதி சொல்லக்கூடாது. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லலாம். பிரஜா இது இல்லை. இதெல்லாம் யாரு கொடுக்குற? புத்தியில இருக்கு. சொன்னா என்ன சொல்லிருக்கேன்? முக்குள்ள ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் பிரகாச சக்தி வெறும் அறிவாத்தான் இருக்கு. அதற்கு முன்னால மனசும் இருக்கு, புத்தியும் இருக்கு. அந்த புத்தி புலன்கள் வாயிலாக எல்லா விஷயங்களும் அறிகிறது. எல்லா விஷயங்களும் அறிகிறாரோ இல்லையோ அறிந்து சிலரை கணக்கு வைத்துக் கொள்றது, சிலரை அனுப்பி விடுகிறது, சிலது புலன்களாக எடுத்து சொல்றது. எடுத்து சொல்லும் பொழுது மட்டும் அகங்காரத்தோட சேர்த்துத்தான் அனுப்பும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த புத்தியானது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப எல்லா காரியமும் பண்றது.
எல்லா காரியமும் பண்ற புத்தி என்ன பண்றது தெரியுமோ, அந்த ஆத்மாவை நடத்திருக்கு. சுவாபாவமா யாரை என்ன நடக்கிறதோ, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ல இருந்தா எல்லாமே என்னதான் நடக்கிறதுன்னு காமிக்கிறது ஒரு ஒரு ஆத்மாவை மறந்து நம்ம என்ன பண்றது, நம்ம ஆன்மாவை மறந்து விட்டோம். ஆன்மா கூட்டத்தம் என்கிறத மறந்து விட்டோம். எல்லாமே எதிரால் நடக்கிறது புத்தியினால் தான் நடக்கிறது. அந்த புத்தி திறமா இருந்த போதிலும் அந்த புத்தியை நான் என்ன சொன்னேன், அது சைத்தன்யம் நடக்கும். சரிங்களா? இப்ப 2 விவகாரங்கள் உங்களுக்குள்ள ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு, அது கூட்டத்தம் பெரும் அறிவு பரிங்கம். புத்தி என்கிறது அடைந்ததான அறிவு, அதுக்கு நடமான அறிவு அடையப்பட்டதான அறிவு, அது எல்லா செயலும் செய்யும். இப்ப குருவானவன் ஆன்மாவை கூட்டத்தம்னு சொல்றார். சிஷ்யன் அதை அறியாமல் புத்திதான் எல்லா வேலையும் செய்யறது, புத்திதான் ஆத்மா, புத்தியை விட ஆன்மாங்கிறது வேற இல்லைங்க. இப்ப படிக்க உபலப்தி நாம சாஸ்திரத்தா, உபலப்தி அறிவது என்கிறது சாஸ்திரத்தம். சாஸ்திரத்தம்னு செயல், அது மாறுதல் தானே. செயல் என்றால் மாறுதல். நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்றேன், சாப்பிடுறது ஒரு செயல் தானே. இந்த செயலுக்கு என்ன சார் அர்த்தம்? மாறுதல். சாப்பிடறதுக்கு முன்னால எப்படி இருக்கா? பசி அர்த்தம். சாப்பிட்ட பிறகும் பசி இருந்தா சாப்பிட்டேன்னு அர்த்தமா? சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்கா? திருப்தி வரும். செயல் ஒன்று இருக்கணுமானால் அந்த செயலுக்கு செயலில் செயல்னால் மாறுதல் இருக்கணும். நான் நடக்கிறேன், நடந்தேன், நடைங்கிற ஒரு செயல். முன்னால இங்க இருந்தேன், நடந்த செயலானவரை அங்கு இருக்கேன். அப்ப இந்த செயல் என்ன பண்ணிட்டு மாறுதலை உள்ள பண்ணிட்டு, எந்த செயலும் மாறுதலை உள்ள பண்ணும். அதான் சொல்ற உபலப்தியிலே அறிதல் என்றால் அது ஒரு செயல் அல்லவா, சாஸ்திரத்தா, அது மாறுதல் அல்லவ, மாறுதலாற்று. உபலப்து கூட்டத்தாக்க, ஆனா அறிபவனும் மாறமாட்டான்னு சொல்ற. அறிகிறார்கள், அறிவு என்கிறது செயல், அறிவு என்கிறது செயலா இருக்கணுமையானால் மாறுதல் இருக்க வேண்டும். ஆனால் மாறுதல் இல்லைங்கிறத எப்படி எங்க மிஸ்டேக் நடந்திருக்க? அவன் ஆன்மாவை மறந்து புத்தியே ஆத்மா என்ற கல்வி, புத்தியுடைய செயல் இருக்கு, ஆகையால் மாறுதல் அங்க இருக்கணும். ஆத்மாவே புத்தி என்ற கல்வி ஆத்மா மாறுறது நடந்திருக்க. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? அறிபவர் நிஜமான அறிவு ஆன்மா, புத்திக்கு ஆன்மா அந்த செயலானது அந்த புத்திக்கு அறிவும் திறமைத்தான் கொடுத்திருக்கார். இது திறமையான புத்தி எல்லாத்தையும் பண்றது. அந்த திறமையை விட்டுதான் பண்றாருன்னா புத்தி ஒன்றும் பண்ணாது. ஆனால் பண்ணாது. அந்த புத்தி என்ன சொல்றது? நானே ஆத்மான்னு சொல்றது. இப்ப எனக்கு டவுட், ஆன்மா இருக்கா? ஆத்மா கூட்டத்தம் நான் நம்ப மாட்டேன். என்னால எல்லா செயலும் செய்யறாரு அந்த புத்திங்கிற ஆத்மா. இது மாறுதல் இருக்கணும் அப்படிங்கிற உபவத்து கூட்டஸ்தாத்மகா இது இருக்கும். அப்பா இல்லப்பா, ஆத்மவிக்கிரையாம் உபலப்து உபகாரா. இந்த அறிதல் எனக்கூடியதான செயல் உண்டோ இல்லோ, இந்த செயலானது அந்த ஆன்மாவில இருக்கு என்று நீ நினைச்சு ஏமாந்து போயிருக்க. உபகாரமா சொல்லிட்டு செயலானது எங்க இருக்கு? புத்தியில இருக்கு. நீங்க எங்க இருக்கோம் சொல்லிட்டு இருக்க? ஆன்மாவில இருக்குங்க. இதுதான் பண்ண தப்பு. உட்கார்ந்து இருக்கான், இல்ல பழுது உட்கார்ந்துட்டான். எங்க கேட்கறது பெங்களூர் போறேங்கிற படுத்துமே இருக்குது. படுத்துருக்கான். அவன் வேற கேட்கறது எங்க போறேங்க, பெங்களூர் போற. இவர் வேற கேட்கறது எத்தனை மணிக்கு போகும்ல. படுத்துருக்கீங்க. ஆக்சுவலா எது யார் போற? டிக்கெட் வாங்கியிருக்கேன், போறேன். ஆனா ஞாபகம் வச்சிருக்கா, போறது நீங்க இல்ல, அந்த ட்ரெயின் அதுவும் நீங்க இருக்கு. அதே போல அறிவு புத்திக்குள்ள இந்த ஆத்மாவுடைய பதிவுல இருக்கும் பொழுது என்ன ஆத்மான்னு விளையாண்டு உபச்சாரம். இந்த உபச்சாரங்கிற பொருளுக்கு அது அர்த்தம். சாஸ்திரியாயா செயலுடைய செயல்னால் ஏற்பட்ட மாறுதல்னால் உபலப்தி உபச்சாரா. யோகி பௌத்த பிரத்யா என்ற புத்தி எனக்கூடியதான புத்தியில ஏற்பட்டதான எண்ணங்கள் அதான் அந்த செயலுக்கு அர்த்தம். நிச்சயாத்மகா அது மாறக்கூடியது.
ஆத்மனா உபலப்தி ஆபாச பலாவதான. இது என்ன பண்றது? இந்த ஆத்மாவுக்கு அறிவினால் ஏற்பட்டதான பலத்தை கொடுக்கிறது. படத்தை பார்த்து இது குழந்தை எனக்கூடியதான அறிவு வந்தது. இந்த அறிவினால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. அந்த சந்தோஷம் புத்திக்கு என்ஜாய் பண்ண தெரியல. அது ஆத்மாவுக்கு கொடுத்து இந்த புத்தி எதை செயலை செய்ததோ அந்த செயலுடைய பலன் எது உண்டோ அந்த பலத்தை ஆத்மாட்ட கொடுத்தது. உபலப்தி பலாவதான. இது உபலப்தி சத்தேன உபச்சரியத்தை அறிகிறது அப்படின்னு சொல்லும். ஏன்னா திரிஸ்திரியா என்ன பண்ணினா ஒரு கட்டையை வச்சிருக்கா. அந்த கட்டைய பொழலாம், பொடாலினால பொழலாம். அவன் என்ன பண்றான்? பொழக்கிறான்னு சொன்னான். பொழக்கிறான்னு என்ன அர்த்தம்? பொழக்கிறான். பொழக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? கட்டை ரெண்டாவது, கட்டையை ரெண்டாவதுக்கு தானே பொழக்கிறாங்கிற பதத்துக்கு அர்த்தம். என்ன பண்றான்னா பொழக்கிறதுங்கிற போராடி செஞ்சாலும் ஆக்சுவலா போய் ஒண்ணு கையில மேல தூக்கி அது மேல போட்டா அவ்வளவுதான். ஆக்சுவலா பொழக்கிறதுங்கிற கிரியை யார் செஞ்சது? போராடி செஞ்சது. ஆனா ஆக்சுவலா பொழறதுங்கிற இது எங்க இருக்கு? கட்டையில இருக்கு. கட்டையில இருக்கக்கூடியதான பலத்தை கோடாலி மேல ஏற்றி வச்சு இன்னும் பொழக்கிறாங்க. இதுதான் நான் பேசவே மாட்டேன். பேசுறது ஏதோ புரியறதுக்காக பேசுறது. பழக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா கட்ட ரெண்டாவது. அந்த கட்ட ரெண்டாவது கையில காலம் இங்க இருக்கு, கட்டையில இருக்கு. அந்த செயலை அது பண்ணும்படி பண்ணினது யாரு? இவன் இல்ல, கோடாலி. அந்த கோடாலி பண்றதுக்காக எஃபர்ட் எடுத்துன்றது யாரு? இவன். அது இவன் சொல்றான் கட்டையை பொழந்தேன், நீங்க பொழக்கல. அது ரெண்டாவது மட்டும். ஆனா அந்த பொழக்கும்படி பண்ணினது யாரு? கோடாலி. அதே மாதிரி நான் அறிகிறேன்னு சொல்றேன் பார்த்தா அறியும்படி பண்ணினது யாரு? இந்த ஆத்மாவானது புத்திக்கு சாமர்த்தியம் கொடுத்தது. புத்தியானது அதை அறிந்தது. அறிந்தது அதனுடைய பலத்தை இதாகுது. பலத்தை அனாமறிந்தேங்கிற அறிவு வந்தது. அந்த நானோட சேர்த்து எடுத்து விட்டுது. ஒரு மாசம் முழுக்க உத்தியோகத்துக்கு போய் சம்பளம் வந்ததுன்னா அதை கொண்டு வந்து சாதித்த வச்சதுன்னா அவன் என்ன பண்ணா காலமும் நீர்தான் கேட்கலாம். அடுத்த நாள் கால பத்தாவதுக்கு கேட்க வேண்டியதான். கேட்க அப்படின்னுங்கிறா அது யாருக்கு தெரியும்? எங்கிட்ட சொல்லு. வீட்டுக்கு அடுத்ததுன்னா அவ தானே பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் என்னிடம் யாரு வச்சாங்கிறது இல்ல. விவகாரம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். விவகாரம் ஒரு இடத்துல ஒண்ணு நடந்தால் அதனுடைய எஃபெக்ட் இன்னொரு இடத்துல. அதான் சொல்றேன். ஏதாவது சிகிச்சையா பழக்கம் செயல் இரண்டாக ஆகும் எனக்கூடியதான பலத்தை கொடுப்பது ஆத்மத்தேன உபதவியதே. பொழக்கிறது என்ற செயலால் சொல்லப்படுகிறது. இது சொல்றதுல சிக்கியம் சொல்றா பகவான் நம்ம கூட்டத்தத்துவ பிரதிபாதனம் பிறகு அசமர்த்தோ திருஷ்டாந்தா. இது சொன்னது அந்த திருஷ்டாந்தம் சரியா இல்லையா? இவ்வளவு தூரம் வந்து நம்ம இதை விட மேலே வந்து பண்ணியிருக்கோம். ஏலம் விக்கிரியாவதான உபதவியதே. பொழக்கிறது பொழக்கிறதுங்கிறது கட்ட ரெண்டாகிறது. கட்ட ரெண்டாச்சுன்னா ரெண்டாகும்படி பண்றதுக்கு கல்வினது கோடாலி, அதற்கு உதவினது மனிதர். இது சரியா தெரிகிறது. ஆனா உபலப்திகத்த உபச்சரித்தோப்பி தாத்வர்த்தா அறிகிறேன் என்கிற சொன்னால் சொல்லப்பட்டதான அந்த அறிதல் எனக்கூடியதான செயல் தாத்வர்த்தமான செயல். பௌத்த பிரத்யேக புத்தியிலுமே இருக்குது. கோடாலியும் குளக்கும் செயல் இருக்கு. அதே போல அறியக்கூடியதான செயல் எங்க இருக்கு? புத்தியில இருக்கு. ஆனால் ஆத்மனா உபலப்தி விக்கிரியாவதானத்து அங்க கோடாலி எதை தொக்கத்தோ அதுதானே ரெண்டு பொழந்ததுன்னு கட்ட ரெண்டு அங்க அதுதான் இருக்கு. இந்த ஆத்மாவில சொல்றேன். ஆத்மாவை அறிந்ததுங்கிறேன். திருஷ்டாந்தத்துல ரெண்டா போனது கட்டை. அந்த ரெண்டா போகும் பலமானது எங்க இருக்கு? கட்டையில இருக்கு. இங்க புத்தியில இருக்கிறது ஆத்மாவில சொல்றேன். ஆத்மா தான் ரெண்டா போயிருக்கிறேன். அறிவு வந்தது. அறிகிற ஆத்மா அறியாத ஆத்மா ரெண்டு இங்கேயுமே வந்திருக்கிறா. நீங்க வேற எங்கேயோ சொல்ற சரியா வரலையே. திருஷ்டாந்தத்துக்கு எக்ஸாம்பிள் சரியா இல்லையே.
புனः கூட்டஸ்ததாம் பிரதிபாதிக்கும் சமர்த்தாயால் இந்த எக்ஸாம்பிள்னால ஆத்மா அசையாதது, ஆத்மா மாறாதது, ஆத்மா ஒரு வடிவமாகவே இருக்கிறது, புத்திக்கு எல்லா விதமான திறமையும் கொடுக்கக்கூடியது என்று அறிவதற்கு இந்த எக்ஸாம்பிள் சரியா இல்லையே. புதுப்பட்ட இந்த சிஸ்டம் அதுக்கு மேல சொல்றாரு, அதுக்கு என்ன சமாதானம் இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.